وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونظيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقد قال تبارك وتعالى في قرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة أوصيكم وإياي أولا بتقوى الله. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சலாஃபுகள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 2வது வசனத்தில் கூறுகிறான்: إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة وَرِزْقٌ كَرِيمٌ. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறும்போது 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் சூரத்துல் அன்ஃபாலில் இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த வசனத்தில் இறைநேசர்களுடைய பண்பு, குறிப்பாக மோமீன்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். யார் இறைநேசர்கள்? அவுலியாக்கள் யார்? அவுலியா, வலி என்றால் அரபி மொழியில் அல் வலியு ஹுவன் நசீருன்னு சொல்லுவாங்க. நசீர்னா உதவி செய்யக்கூடியவர்கள். யாருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்? அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களிடம் எத்தி வைப்பதற்காக உதவி செய்யக்கூடிய இறைநேசர்கள். இதே வார்த்தை அல் வலி என்ற வார்த்தைக்கு நெருக்கமானவர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்தில் பல இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் சூரத்துல் யூனுஸ்ல இருக்கக்கூடிய வசனம்: அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவுலியாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம் மட்டும்தான் இருக்கும், மற்றவர்களுடைய பயம் இருக்காது. லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயமும் இருக்காது. அதே மாதிரி வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு ஒரு கவலை, துக்கம் என்ற விஷயங்கள் இருக்காது.
யார் அந்த அவுலியாக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தெளிவுபடுத்துகிறான். அல்லதீன ஆமனு, யார் அந்த அவுலியாக்கள்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நபர்கள்தான் அவுலியாக்கள். யாருக்கு பயம் இருக்காது, யாருக்கு கவலை இருக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது மோமின்களுக்கு பயமும் இருக்காது, அச்சமும் இருக்காது, கவலையும் இருக்காது, ஒரு நிராசை என்ற விஷயமும் இருக்காது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தே கூறுகிறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அந்த நபர்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா? வ கானூ யத்தகூன், ஆரம்பத்தில் இருந்தே, வ கானூ என்பது தொடர்ச்சியாக, எப்போது அவர்கள் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அப்போதில் இருந்து அவர்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அல்லாஹ் மீது அச்சத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இறையச்சத்துடன் அவர்களுடைய ஆரம்பமும் இருக்கும், அவர்களுடைய முடிவும் இருக்கும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அவுலியாக்கள் யார் என்றால், அவர்களுடைய ஈமான் கொள்ளும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து கூறும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பண்பை அவ்வாறே கடைபிடிப்பார்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை கீழ்ப்படிந்து அவ்வாறே நடப்பார்கள். இவர்கள் தான் அவுலியாக்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமான் கொண்டவர்கள் யார்? ஈமான்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நாம ஈமான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை புரிந்தால்தான் மோமின் என்று யார் என்று நமக்கு புரியும். ஈமான் சொல்லக்கூடிய நபர் என்ன? ஈமான்னா என்ன? நம்பிக்கை கொள்வது. சாதாரண அடிப்படையில் அகராதியில் பார்த்தோம்னா நம்பிக்கை கொள்வது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடைமுறையில் சொல்லும்போது, இஸ்லாமிய அடிப்படையில் அல் ஈமானு அத்தஸ்தீகுல் பில் ஜாஸிம், ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய நாவால் உறுதியாக சொல்ல ஆரம்பிப்பான். அல் கௌலு பில் லிசான் வ இக்ராரும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்பிக்கை உறுதிப்படுத்துவான், அதை ஏற்றுக்கொள்வான், உண்மைப்படுத்துவான். ஒரு வார்த்தையால சொல்றத உள்ளத்தால என்ன செய்வான்? ஏத்துக்குவான், அதுதான் உண்மை என்று உண்மைப்படுத்தி காட்டுவான். பிறகு அது மட்டும் கிடையாது, வ அமலும் பில் ஜவாரிஹ், எதை அவனுடைய நாவினால் சொன்னானோ, எதை அவனுடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டானோ அதை செயல்படுத்தி காட்டுவான். தன்னுடைய கரங்கள் மூலமாக, கைகால் மூலமாக, அவனுக்கு இருக்கக்கூடிய உடலில் இருந்து மேலே இருந்து கீழ் வரைக்கும் எதெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலமாக அவன் அதை செயல்படுத்தி காட்டுவான். எதை செயல்படுத்துவான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தை எதை தாங்கி நிற்கிறதோ அந்த விஷயத்தை. எதை தாங்கி நிற்குது? எந்த விஷயத்தை தாங்கி இருக்குது? இதுதான் சொல்லுவாங்க, இதோடைய இந்த விஷயத்தை ஏற்றுக்குமுல் அல் குபூல் வல் இன்கியாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும். இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நிராகரிப்பதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் தான். லா இலாஹுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை 8 நிபந்தனைகளில் இருக்கக்கூடிய முதன்மையான நிபந்தனை என்ன? இதுதான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் என்னுடைய வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ் தான் ஒருவன், என்னுடைய எஜமானன் அல்லாஹ் சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கிட்டானா, முழுக்க முழுக்க அல்லாஹ் எதை சொன்னானோ அதை கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துவதில் தான் இருப்பான். அவன் தான் முஸ்லிம், அவன் தான் மோமின். அப்படிப்பட்ட நபர்கள் யார் இருப்பார்கள், எப்படி செயல்படுவார்கள் என்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விஷயத்தை தெளிவாக குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். ஆனால் மோமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு நபர் வந்தார். அவர் சொன்னார், சாதாரண காட்டரவி. அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பனி இஸ்ராயலில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்ன வார்த்தைகளை நினைத்து கூறுகிறீர்களா? அப்படிப்பட்ட நபர்கள் நாம் இல்லை. நம்ம யார் தெரியுமா? ஈமான் கொண்டுட்டோம், ஈமான் வந்துட்டோம், லா இலாஹ சொல்லிட்டோன்னு சொன்னால் அதுக்காக எதை வேண்டும் செய்கிறதுக்கு தயார். இதுதான் நம்மளுடைய விஷயமா இருக்கும். பனி இஸ்ராயல் சொன்னார்களே மூசாவை பார்த்து, ஃபத்ஹப் அன்த வ ரப்புக காதிலா, நீ உன்னுடைய ரப்பும் போய் என்ன செய்ய, போர் செய்யுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த பனி இஸ்ராயல் சொன்னாங்க. அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? வலாக்கின் அம்சி, நீங்கள் கட்டளையிடுங்க, எங்கே போய் நம்ம போர் செய்யணும்னு சொல்லுங்க, அங்கே நாங்கள் போய் நம்மளுடைய உயிர்களை நம்ம கொடுக்குறோம், நம்ம தயாராக இருக்கிறோம், உங்கள் கூட வந்து அதை செய்கிறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம தயாராக.
இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஈமான் என்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கான். ஈமான் என்ற பொக்கிஷத்தை யாருக்கு கொடுக்க? இப்படிப்பட்ட விஷயங்களை ஊர்ஜிதமா வரணும், அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கப்புறம் சொன்னா அன்ஹதாகும் லில் ஈமான். அப்போ ஒரு மனிதன் ஆரம்பத்திலே என்ன நினைக்கணும் தெரியுமா? ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் தந்த பிறகு, அந்த கலிமாவை மொழிந்த பிறகு அதோடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதோடைய பாக்கியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த லா இலாஹா என்ற வார்த்தை எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பு தந்தானே, அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை உணரவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கான ஈமான் என்ற பொக்கிஷம், ஈமான் என்ற ஒரு அற்புதமான விஷயம், அந்த விஷயத்தோடைய முக்கியத்துவமே அற்புதமே நமக்கு தெரியாம போயிடும். அதனால தான் நம்ம மோமின் என்ற விஷயத்தை எவ்வாறு நம்ம உள்ளத்துல இருக்கணும்னு கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணும்போது அது புரியும், செயல்படுத்தணும், அப்போதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன் குன்தும் சாதிகீன், இன் குன்தும் சாதிகீன், நீ உண்மையாளராக இந்த என்ன செய்யணும் தெரியுமா? இந்த விஷயத்தை நீ யோசிச்சு பாரு. அல்லாஹ் ஹிதாயத் தந்திருக்கான அந்த விஷயத்துல ஈமான் என்ற விஷயத்தை யோசிச்சு பாருன்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இன்னொரு இடத்துல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூரை கொடுத்து உன்னை நடக்க வைக்கிறானே, அங்கங்க போறீங்களே இந்த நூரை வச்சுக்கிட்டு, அதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த நூரை வைத்து உயிர் பெக்க செய்யறான், உயிர் கொடுக்கிறான். வஹ்யைனா பிஹி, அல்லாஹ் உயிர் கொடுத்திருக்கான் உங்களுக்கு, அதன் மூலமா நீங்க வாழ்றீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அதுக்கப்புறம் சொல்றான், இந்த ஒளி எப்படிப்பட்டது தெரியுமா? யம்ஷூன ஃபி ஸுலுமாத், இதை ஒளியை கொண்டு நீங்க எங்க வேணாலும் நடப்பீங்க, இருட்டுல வேணாலும் நீங்க நடப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒளி மூலமாக உங்களுக்கு வழிகாட்டிட்டே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, வல்லதீன ஆமனு வஅமிலு உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னஹும் ஃபீஹா காலிதூன், யார் ஈமான் கொண்டார்களோ நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் சொர்க்கவாசிகள், அவர்கள் தான் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக பல இடத்துல சொல்லியிருக்கான். ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்னதான், ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்றான். இப்படிப்பட்ட நபர்கள் யார்? எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பான்ல, மோமின்னா எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை, அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் மூலமா நமக்கு தெரியும். சூரத்துல் அன்ஃபால்ல ஆரம்பத்தில் படித்த வசனம். ஒரு மோமின் என்பது யார்? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தை அவன் முன்பு சொல்லும் போது, அவன் முன்பு அந்த மொழியும் போது அவன் என்ன நினைக்கணும் தெரியுமா? அவனுடைய உள்ளம் நடுங்கணும். அல்லாஹ்வா, அவனுடைய ஈமானுடைய விஷயம் இருக்கு தெரியுமா, உடனே முன்னாடி வரணும், அவனுக்கு ஞாபகம் வரணும் அந்த விஷயங்கள் எல்லாமே. எப்படிப்பட்ட விஷயங்களோடு நான் பயணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய உணர்வோடு அவன் பயணிக்கணும். வஜிலத் குலூபுஹும், அது மூலமா அவனுடைய இதயங்கள் நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம், அவர்கள் மீது அந்த வசனங்கள் ஓதப்படும் போது அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நடக்கத்தோடு இருப்பாங்க, பயத்தோடு இருப்பாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கான்னு சொல்லக்கூடிய சிந்தனையோடு இருப்பார்கள். ஜாதத்துஹும் ஈமானா, அந்த நேரத்தில் அந்த ஈமான் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் கூடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் தான் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர், வாழ்க்கையில் எப்போதுமே அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர். அடுத்ததாக சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடிய, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இப்படிப்பட்ட மோமின்கள் தான் உண்மையாளர்கள், உண்மையான மோமின்கள் இவர்கள் தான். பெரிய அத்தாட்சி எல்லாம் சொல்லல, பெரிய தன்மை என்னெல்லாம் சொல்ல, சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய பேர் சொன்னால் ஞாபகம் வரும்போது உடனே என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வுடைய ஈமான் என்ற விஷயம் நமக்கு முன்னாடி வந்து உணரணும். அதை அடுத்தது என்ன? அந்த வசனங்கள் ஓதப்படும் போது நம்மளுடைய ஈமான் அதிகரிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது என்ன? அந்த வசனங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே அல்லாஹ்வை எல்லா விஷயத்திலும் சார்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்பப்போ அல்லாஹ்வை கைவிட்டுட்டு நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நினைப்போம், மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியது என்பது வராது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய இருக்கக்கூடிய அர்த்தமான விஷயங்கள். அது அந்த விஷயங்களுக்கு பல நேரங்களில் உதவியாக இருக்கக்கூடியது எது கை கொடுக்கும்?
அப்பப்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். எது? தொழுகையும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும். அதை தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் அவன் உண்மையான ஒரு மூமினா இருக்கிறான். அவர்களுக்கு என்ன இருக்குது? தர்ஜாத்துகள் இருக்குது. அல்லாஹ் மக்ஃபிரத்தை கொடுக்குறான், அல்லாஹ் ரிஸ்குன் கரீமுன் கொடுக்குறான்னு சொல்கிறான். இப்போ 3 பொக்கிஷம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே நேசர்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற ஒரு வசனத்தில் சொல்கிறான். என்ன? இன்னல்லதீன ஆமனு ஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அந்த அச்சம் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி தெரியுமா? எப்போதுமே அச்சத்தோட பயத்தோடு இருப்பார்கள். எதுக்கான பயம்? அவன் அல்லாஹ் அடிப்பான் சொல்லுவான்னு சொல்ல கிடையாது. எங்கேயாச்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிக்காமல் போயிடுவானோ, நரகத்தில் எங்கேயாச்சும் என்ன போட்டுருவானா என்ற அச்சத்தோடு இருப்பாங்க. அதே அடிப்படையில் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் வைக்கணும், நம்பிக்கைக்கு முழுமையான நம்பிக்கை. நான் சொர்க்கவாசி தான். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்தார்களோ அவ்வாறு. வல்லதீன ஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன். அவர்கள் உண்மையாகவே என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்களை உண்மைப்படுத்துவார்கள், நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்துவார்கள். அடுத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்தது இணை வைத்தெல்லாம் வரும்போது வல்லதீன ஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன். ஏன்? ஈமான் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஈமான் மூமின் எல்லாமே வார்த்தை சொல்லியாச்சு. அல்லாஹுக்கு மட்டும்தான் வணங்குறோம். எல்லாமே வந்த பிறகு அந்த பட்டியலில் போடும்போது அல்லாஹ் மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஷ்ரிகூன், இணை வைத்தல் செய்ய மாட்டார். அவர்களுடைய ரப்போட என்ன செய்ய மாட்டாங்க? இணை வைத்தல் இருக்காது. வல்லதீன யுக்தூன மா அத்தவ் வ குலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய இந்த வஜீலத் இருக்கு தெரியுமா? ரொம்ப பொக்கிஷமானது. யாருக்கு இந்த வஜீலத் கிடைச்சிருச்சோ, தக்வா என்ற இறை எச்சமோ இறை உணர்வோ கிடைச்சிருச்சோ, அல்லாஹை பற்றியான ஒரு விதமான ஒரு பயம் அவனுக்கு கிடைச்சிருச்சோ, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நிச்சயமாக மிகப்பெரிய பாக்கியம். இல்லா ரப்பிஹிம் ராஜிஊன். எப்போதுமே நான் மீண்டு போகணுமே, அல்லாஹ் கிட்ட போகணுமேன்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமே இருக்கும். எங்கேயாவது என்னை அறியாமல் இருந்து நான் தவறு செய்து விடுவேனான்னு சொல்லக்கூடிய அச்சம் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? எனக்கு தெரியாம நான் எங்கேயாவது தவறில் போயிடுவனோ, தவறு செய்து விடுவனோன்னு சொல்லக்கூடிய அச்சம் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால பல நேரத்தில் சலஃபுகள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தவறு செய்கிறதுக்கு பல வகைகள் இருக்கும் இன்னைக்கு. அதனால் ஹலான ஒரு விஷயத்தையே பல நேரங்களில் நம்ம விட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய மன இச்சைகள் கட்டுப்படுத்தப்படும். அதனால் ஹலான பல விஷயங்களை சலஃபுகள் விட்டுருவார்கள். அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும்னு சொல்ல, ருசியாக இருக்கக்கூடிய அதுவும் தேவையில்லை, எவ்வளோ தேவைப்படணும் பசிக்காக போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல சலஃபுகளுடைய வாழ்க்கை வழிமுறைகள் பார்க்குறோம். என்ன செய்வாங்க தெரியுமா? பேணுதல் என்ற அடிப்படையில் அவருடைய ஈமானுடைய விஷயத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய விஷயம். எங்கேயாவது எனக்கு அறியாமையில் இருந்து ஷைத்தான் என்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? தவறு செய்ய வைக்கிறக்கூடாது. அந்த வார்த்தை, அந்த விஷயத்தை ரொம்பவே பயமாக இருப்பாங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் அர்த்தமாக யோசிக்கணும். சாதாரண வசனம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை இந்த வசனத்தை இறங்கும் போது கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லதீன யூதூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலா. இந்த குலூபுஹும் வஜிலான்னு சொல்லி இருக்க வசனத்தில் அவர்கள் யார்? அஹுமுல் லதீன யஷ்ரபூனுல் கம்ர் வ யஸ்னூன் வ யஸ்ரிகூன். அந்த நபர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மது குடிக்கக்கூடியவர்கள், பொய்கள் சொல்லக்கூடியவர்கள், அல்லது திருட்டு செய்யக்கூடிய நபர்களை பற்றியா அது சொல்லுது அந்த வசனம்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்க, லா யா பின்தி சித்திக், சித்திகோடி மகளே. எப்படி சொல்கிறாங்க ஆயிஷாவை? எப்படி அந்த வார்த்தை எதுக்காகன்னு சொன்னால், ஆயிஷாவை பல நேரத்தில் அன்பாக பேசும்போது எப்படி சொல்லும்போது எப்படி கூடுவாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் சித்திகோடை மகளே சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறாங்க. கவனம் எங்கே போச்சு? அறிவோடைய நுணுக்கத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய வழிகாட்ட செஞ்ச பிறகு சொல்கிறாங்க, வலாகின்னஹும் அல்லதீன யஸூமூன். யார் தெரியுமா? அவங்க நோம் வைக்கக்கூடியவர்கள், வயுஸல்லூன் தொழுகக்கூடிய நபர்கள், வயதஸத்தகூன் சதகா செய்யக்கூடியவர், வஹும் யகாஃபூன் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் துக்பில மின்ஹும். என்ன? இந்த நோம்போ தொழுகையோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த இரு விஷயம் இருந்தாலும் சரி, நல்ல காரியங்கள், எங்கேயாச்சும் அல்லாஹ் ஏற்றுக்குவானா இல்லையா என்ற கவலையோடு அச்சத்தோடு இருப்பாங்க. செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா,
கபூல் ஆயிருச்சு அல்லாஹ் கிட்ட. இல்லை என்னுடைய பாவங்கள் மூலமா இது கூட ஏத்துக்காம அல்லாஹ் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னும் தாமதப்படுத்தி வச்சிருக்கானா, அந்த என்னுடைய நல்ல அமல்களுக்கான விடைதான் என்ன ஆனது என்ற விஷயத்தை எப்போதுமே அஞ்சு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தோடு இருப்பாங்க. உலாயிகல்லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். இப்படிப்பட்டவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க தெரியுமா. இவங்க தான் முந்தி கொள்ளக்கூடியவர்கள். இருக்குல்ல வசனத்தில் சொல்ற அஸ்ஸாபிகூன வஸ்ஸாபி, அந்த வசனத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து சொன்னாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, யா அய்யுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மோமீன்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர் கூட நீங்க இருங்க. உண்மையாளர் கூட நம்ம பயணமிக்கும் போது அந்த உண்மையாளர்கள் நமக்கு என்ன செய்து கொண்டே இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. கல்வியோடைய விஷயத்தோட தொடர்போடு இருப்பாங்க. ஈமான உணர்வை ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள். தவறு எங்கேயாவது வருது மாதிரி இருந்துச்சுன்னா எச்சரிக்கை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்ன செய்வாங்க? நாம் தவறு செஞ்சால் ஏதாவது பண்ணால் அமைதியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக தவிர்த்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நட்புகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்? நாளைக்கு நாம தான் பதில் கொடுக்கக்கூடியவர்கள். மற்ற நபர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள். நம்மளை தவறு என்று சொட்டி காட்டக்கூடியவர், நம்ம தவறு, இது தவறு செய்கிறீங்க, இது சரியான விஷயம், இப்படி தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய, திருத்தக்கூடியவர்கள், இஸ்லாஹ் செய்யக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் நம்ம கூட இருந்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை தான் நேசிக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோமீன்களுடைய தன்மைகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மோமின் உள்ள ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறான். இந்த வசனங்களை தெளிவாக நம்ம உட்கார்ந்து படிக்க வேண்டிய வசனங்கள். இந்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணணும்? உட்கார்ந்து படிக்கணும். கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி பெற்றார்கள். யார் இந்த மோமீன்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் அவர்கள் இறையச்சத்தோட குஷுவோட இருப்பாங்க. குஷுனா ரெண்டு விஷயமும் இருக்கு. அதாவது மனதில் இருக்கக்கூடிய விஷயம், மனதால் அவங்க அல்லாஹ்வை நினைப்பாங்க, மனதால் அல்லாஹ்விடம் சார்ந்து இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தோடு இருப்பாங்க, கனெக்டிங் இருக்கும். நாம் எங்கேயும் நிற்கிறோம், எங்கள் மனசு எங்கே இருக்குது, நம்ம கற்பனை எங்கே இருக்குது, நம்ம அறிவு எங்கே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. குஷூ என்பது நம்மளுடைய உள்ளமும் அல்லாஹ்வை நோக்கி இருக்கும். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய நினைப்பு அவருக்கு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு, அந்த விஷயத்தோடு அவர்கள் தொழுகுவார். இஹ்சான் என்ற அடிப்படையோடு தொழுகுவார்கள். அதே மாதிரி கை கால் என்பது, கண்ணு என்பது எல்லாமே கீழ்ப்படிந்து இருக்கும், குஷுவோடு இருக்கும். இரண்டு விஷயங்களையும் சார்ந்தது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, குஷுவோடு தொழுகக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான மோமீன்கள். அடுத்தது வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான பேச்சு, அசிங்கங்கள், அருவெட்டமான விஷயங்கள், லஹு ஏன்னா தேவையில்லாத என்ன இருந்தாலும் சரி மூக்க நுழைக்கிறது நம்ம வேலையாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக ஆர்வப்படுறோம். நம்மளுடைய உள்ளமே அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் பாருங்க, தவறு செய்கிறதுல இருந்து மிகவும் லேசாக செஞ்சோம். அதே ஒரு இபாதத் செய்கிறதுக்கு, நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு, ஒரு நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு சொல்லுங்க, அது கஷ்டம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சைக்காலஜி லெவலில் ஒரு சின்ன பசங்கள்கிட்ட பெரிய லெவலில் சொல்லி பாருங்களேன், நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு பெரிய சோம்பல் படுவாங்க. இன்றைக்கி ஒரு ரிசர்ச் வந்திருக்கு, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் படித்தேன். சோம்பல், இந்த சோம்பல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சோம்பல் இருக்குது. அந்த சோம்பல் மனிதனுக்கு எப்படி போய் அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட லேசாக எப்படி செய்யணும்னு சொல்லி யோசிப்பான். அதை விட ஒரு லேசான விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட லேசாக நான் எப்படி செய்யணும்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கான வழிகளை தேடுவான். அடுத்தது ஸ்மார்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி 3வது பார்ப்பான். அவன் ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணிக்கிறது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, சிரமப்படக்கூடாது, எனக்கு அந்த விதத்தில் எந்த விதமான என்ன பண்ணக்கூடாது, உடலால் செய்யக்கூடிய எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. அப்படியே உட்கார்ந்த இடத்துல எல்லாமே நடந்துடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் செய்யக்கூடிய வேலையாக இது, அது மூலமாக உருவாக்கக்கூடிய. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, லகு என்ற பேச்சுகளை நம்ம செய்யும் போது, இப்போ வீணான பேச்சுகள் போகும்போது நம்மளுடைய ஈமானுடைய விஷயங்கள் பலகிடும். அந்த விஷயத்திலிருந்து நம்ம வெளியேற வேண்டும். வல்லதீன ஹும் லிஸக்காத்தி ஃபாயிலூன், ஜக்காத் செய்யக்கூடியவர், கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டளைகள். பல நேரத்தில் பல விஷயங்களை தெளிவாக சொல்லாமல் இருக்கிறதுனால பசங்களுக்கும் புரிய மாட்டேன், பெரியவங்களுக்கும் புரிய மாட்டேன். ஃபுரூஜ் என்ற விஷயத்திற்கு என்ன இருக்குதோ அப்போ பாதுகாக்கணும்னு சொல்ல விஷயம் இல்லை, மானத்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக இருந்தாலும் சில விஷயங்களை தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது. அப்போ வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த மர்மஸ்தானத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். என்ன எப்படி இருந்தாலும் சரி, மனைவிகிட்ட இருந்தாலும் சரி, மற்ற நபர்கள்ட்ட இருந்தாலும் சரி, ஜினா விபச்சாரம் போன்ற விஷயங்கள் தவிர்த்தவே கொடுமை, வலா தக்ரபு ஜினா இது போன்ற விஷயங்கள் அதற்கு இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கைப்படகும் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுறான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். டீட்டெயிலில் போக வேண்டான்னு பார்க்குறேன். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். சரியான முறையில் ஹலாலான விஷயம் எது இருக்குதோ அதை செய்கிறதுக்காக வழிவகுத்து தருவது நம்மளுடைய கடமை. ஹலாலான விஷயத்தை செய்வதற்கு வழிவகுத்து தருவது நம்மளுடைய வேலை. அது செய்யாமல் ஹலாலான விஷயத்தை நாம் தேடாமல் ஹராமான விஷயத்தை எதெல்லாம் இருக்கிறதோ சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிறான், சின்ன வயசுலேருந்தே செய்கிறான். ஃபமனியு தகா வரா அதாலிக், இதை தவிர எங்கே வேணாலும் தேடினால் ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், அப்படிப்பட்ட நபர்கள் தான் வரம்பு மீறக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் லி அமானாத்தி வஹதிஹிம் ராஊன், அமானிதத்தை பேண வேண்டும். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையை கரெக்டாக தொழுதுகிட்டே வரணும், பாதுகாப்போடு தொழுதுட்டு வரணும். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இப்படிப்பட்டது தான் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல இந்த இறைநேசர்கள் நபிமார்களுடைய அந்த பண்புகளை பற்றி தெளிவாக சொல்லும்போது இறைநேசர்களுடைய பண்புகளோடு சேர்த்து சொல்லியிருக்கான். இந்த பண்புகள் நம்மக்கிட்ட வரலன்னு வச்சுக்கோங்க, ஈமானிய விஷயம் எப்படி இருக்குதுன்னே தெரியாமல் போயிடும், காணாமல் போயிடும். உண்மையிலேயே நாம் இன்னைக்கு மோமீனாக இருக்கிறோமா, மோமீனாக செயல்படுறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்துல் பக்ரால 177வது வசனத்தில் சொன்னால் உலாயிகல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் முன்னாடி பல விஷயங்களை சொல்லிட்டு வரான், கடைசியாக சொல்கிறான் இந்த நபர்கள் தன்னுடைய வேலைகள் செய்யும் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை வாழும்போது பலவிதமான கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சில நேரங்களில் ஹலாலான விஷயத்தை செய்யும் போது பல நெருக்கடிகள் வரும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஸ்ஸாபிரீன ஃபில் பக்ஸா வதர்ரா வஹீனல் பாஸ், இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இதில் போன்ற நீ நல்லா இருந்தியா, பொறுமையோடு இருந்தியா, எல்லாமே செஞ்சியா, என்ன செய்யலாம், உலாயிக லதீன ஸதகு, இவங்க தான் உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் இறைவாசிகள், முத்தகிகள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் முத்தகியாக இருக்க வேண்டும். தக்வானா என்ன, இறை அச்சம் இறை உணர்வுன்னு சொல்லக்கூடிய தக்வானா என்ன, அந்த அமல் பி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதுதான் தக்வா. அலா நூரி, அந்த நேரத்தில் நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் போது நான் எதை வைக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை என்ன உணர்வாக வைக்க முடியும்னா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய விஷயத்தின் மூலமாக எனக்கு நன்மை தருவான், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்ற ஆசையோடு ஒரு ஆர்வத்தோடு நம்ம செய்வோம். அதே நேரத்தில் அந்தத்ருக்கல் மாசியா, தவறான விஷயங்கள் அருவருப்பான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ தீய விஷயங்களை விட்டு நம்ம விலக வேண்டும். ஏன் விட்டு விலகணும், எங்கேயாச்சும் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா என்ற அந்த கவலையோடு அந்த அச்சத்தோடு பயணிக்கணும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த தக்வா என்ற வார்த்தைக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்போதுமே எப்படி இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை குர்ஆனில் எடுத்து பாருங்க. 25 பண்புகள் அவுலியாக்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தனியாக குர்ஆன் மூலமாகவே சொல்லியிருக்காங்க. மோமீனாக இருக்கும்போது செயல்பட வேண்டியும், நம்ம நரகத்தில் நெருப்புலேருந்து துவா கேட்கும், நரக நெருப்பு நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி துவா கேட்பாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா, குஷுவோடு எல்லா விஷயத்தையும் செய்வதற்காக முயல்வார்கள். குஷுவோடு எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லக்கூடிய, நான் தொழுகை மட்டும்தான் சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய மற்ற பண்புகளில் பார்க்கும்போது குஷுவோடு பயணம் செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்க. தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத்தை கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, உண்மையை கூறுவது. எப்படி உண்மையை கூறணும், தன்னுடைய பேச்சில், தன்னுடைய செயலில், தன்னுடைய நிலைமைகளை எந்த நிலைமை வந்தாலும் உண்மையோடு இருக்கிறதுக்காக முயற்சி செய்வார்கள், பொறுமையோடு இருப்பார்கள், எப்போதுமே துவா செய்து கொண்டிருப்பார்கள், எப்போதுமே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்போதுமே தன்னுடைய தவறுகளை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பார்கள்.
தன்னுடைய தவறுகளை கொண்டு வருந்தணும். நான் என்ன செஞ்சிருக்கேன், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யோசிக்கணும், சிந்திக்கணும். தன்னை தானே பரிசோதிச்சு பார்க்கணும். நான் எப்படி செஞ்சுட்ருக்கேன், என்னுடைய என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய முராகபா பண்ணிக்கொண்டே இருக்கணும், முஹாசபா பண்ணிக்கொண்டே இருக்கணும், தௌபா செய்து கொண்டே இருக்கணும். இஹ்சான் என்ற நிலைமை எப்போதும் யோசிச்சுட்டே இருக்கணும். அல் ஹில்ம் என்ற நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கனிவாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கணும். கோபம் என்ற விஷயம் நம்மகிட்ட வரக்கூடாது. மன்னித்தல் என்பது நம்மகிட்ட இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட நபர்கள் முக்கியமாக என்ன செய்வாங்க தெரியுமா, மறைவாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இறைநேசர்களுடைய முக்கியமான பண்பு மறைவாக இருந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், மறைவாக இருந்து அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யக்கூடியவர்கள். என்னுடைய வணக்கத்தின் மூலமாக என்ன ஆயிடக்கூடாது, நான் காட்டுறதுக்காகவோ முகஸ்துதிக்காகவோ ரியாக்காக செய்யணும்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய மகன் தூரத்துலேருந்து நடந்து வரார். பார்த்துட்டு சொல்கிறார், யார் இது, என்ன நான் இங்கே இருக்கும்போது யார் இது ஓடி வர்றதுன்னு சொல்லி. உடனே அவர் சொல்கிறார், சாது யார் இது, போங்கன்னு சொல்கிறார். அவர் அவருடைய மகன் பக்கத்தில் தந்தையே நீங்கள் ஆடை விட்டுட்டீங்க, மாடை விட்டுட்டீங்க, இந்த ஒட்டகத்தை விட்டுட்டீங்க, மக்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், நீங்கள் இந்த பாலைவனத்தில் நின்றுட்டு தனியாக என்ன செஞ்சிட்ருக்கீங்க, தோந்துட்டுருக்கீங்க கேட்குறார். அப்போ நெஞ்சில் தன்னுடைய மகனை நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, யார் மோமின் என்றால் அல் மோமினுல் அத்தகி அல் கஃபி, இறையச்சோத்தோட மறைவாக இருந்து செயல்படக்கூடியவன் தான் மோமின். அவன் தான் உண்மையாக செயல்படக்கூடியவன். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எத்தனை அளவுக்கு மறைவாக செய்கிறோம், எத்தனை அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பண்புகளை சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். என்னன்னு சொன்னால், நாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல நேரத்தில் பல தவறுகள் நம்மகிட்ட இருக்கும். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அறிந்து கொண்டே நாம் பல நேரத்தில் செய்யக்கூடிய தவறுகளில் நீண்டிட்டு இருக்கக்கூடாது, தொடர்ச்சி பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் உண்மையான நேசர்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ்வை மோமின் என்ற நபர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டு இருக்க மாட்டான். இது தவறு என்று தெரிந்து விட்டால் அதை முழுக்கமாக விட்டு எத்தனை அளவுக்கு முயற்சி விட்டு விலக வேண்டுமோ அந்த விஷயத்தை முயற்சி செய்வான். விட்டுணும், இதுதான் முதன்மையானது. இல்லை முயற்சியாவது செய்யணும், அதுக்காக என்ன வழிகள் இருக்கு தேடணும். இப்படிப்பட்ட நபர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல சொல்லியிருக்கான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஈமானோட உணர்வோடு நம்ம பயணிக்கணும். ஈமானோடைய உணர்வு என்பது எப்போதுமே நம்மகிட்ட இருக்கணும். நாம் தவறு செய்யும்போது அந்த ஈமான் நமக்கு எப்படி வரணும் தெரியுமா, முன்னாடி நிற்கணும், நின்று சொல்லணும், நீ தவறு செய்கிறாய், இது உனக்கு உகந்ததில்லை, உன்னுடைய விஷயத்திற்கு நீ மோமின், நீ இது செய்யக்கூடாது சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான், அந்த பெண்மணி அழைத்தால் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, நான் செய்ய மாட்டேன். ஏன், அவருடைய ஈமான் அந்த நேரத்தில் வழிவகுத்தது, தெளிவாக சொன்னார். பல இடத்துல நம்ம சம்பவங்கள் கேட்டிருக்கோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய ஈமான் நமக்கு தவறு செய்வதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நம்மளுடைய ஈமான் நம்மை தவறு செய்வதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையாக மோமின் என்ற அடிப்படையில் இருக்கணும் என்ற அர்த்தம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானிய விஷயத்தையும் மோமின் என்ற பண்புகளையும் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும், இறைநேசர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற பல செய்திகளை, மோமின்களுடைய தன்மைகளை, இறைநேசர்களுடைய தன்மைகளை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அதுவும் பல ஹதீஸின் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம்.
ஒரு மோமினை பார்க்கும்போது அல்லாஹுடைய உணர்வு, அல்லாஹுடைய அச்சம் நமக்கு. அல் மோமின் அல்லதீன இதா ரஅவ் துக்கிரல்லாஹ். ஒரு மனிதனை அல்லது நபர்களை நாம் பார்த்தோன்னே அல்லாஹுடைய நினைவு வரணும். இல்லை அந்த மோமின் என்ன செய்வான்னு சொன்னால், பார்த்த விஷயங்களை மூலமாக அவர் அல்லாஹுடைய உணர்வுகளை பார்த்துக்கொள்வார். ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த தொடர்ச்சி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமின் தன்னுடைய வாழ்க்கையில் எதை பார்த்து அஞ்சுறானோ இல்லையோ, எப்போதுமே ஒரு விஷயத்தை கொண்டு அவன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான்னு சொன்னால், பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்ல அமல்கள் எங்கே செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய வாய்ப்பு. நல்ல அமல்கள் எங்கே செய்ய வேண்டும், எப்படி எனக்கு நல்ல அமல்கள் செய்ய கிடைக்கும் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த தருணங்களை நினைவு கொண்டே இருப்பான், அதை தேடிக்கிட்டே இருப்பான். அதே ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடியது தீயதை விட்டு எத்தனை அளவுக்கு விலக முடியும் சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் சொல்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சீமாஹும் ஃபி உஜூஹிம் மின் அஸரி சுஜூத் சொல்லக்கூடிய, அதாவது மோமின்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இரவு நேரத்தில் தஹஜ்ஜுதில் எழுந்து தொழுகுவார்கள், துவா செய்வார்கள், இஸ்திக்பார் செய்வார்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள், அவங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சஜ்தாவுடைய அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அடையாளமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வசனத்தோடைய அர்த்தத்தில் பார்க்கும்போது உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். தஃப்சீரில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் நல்ல காரியத்தை எத்தனை அளவுக்கு விரைந்து செய்ய முடியும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நோக்கி கொண்டே இருப்பான். விரைந்து செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான், ஆர்வப்பட்டுட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு தவறான காரியத்தை எத்தனை அளவுக்கு விரைந்து விட முடியும் சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் பார்த்து அச்சம்பட்டு தூரமாக விலகினான். அல்லதீன அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அந்த வசனத்துக்கு தெரிவு சொல்லும்போது தஃப்சீரில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, யாருக்கு பயம் இருக்காது? இந்த உலகத்தை பார்த்து யார் பயப்பட மாட்டாங்கன்னா, அவங்களுடைய அந்த அமல்களை வைத்து அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சொர்க்கம்தான் தருவான்னு சொல்லி அவர்களுக்கு கவலை இருக்காது. எதுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா எனக்கு நரகத்தில் கொடுப்பான், இல்லை இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு நான் செஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ இறந்து போயிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அல்லது கிடைக்க இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை வைத்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படிப்பட்ட விஷயங்களை யோசிக்க மாட்டான். பாஸ்ட்டும் யோசிக்க மாட்டான், ஃப்யூச்சரையும் யோசிக்க மாட்டான். நிகழ்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிப்பான். இந்த நிகழ்கள் ஹாலில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நான் அல்லாஹ்வுக்கு எத்தனை அளவுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக நடந்து கொள்ள முடியும் என்ற விஷயத்தை அவன் ஆர்வப்பட்டு எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே அடிப்படையில் தீய விஷயத்தையும் கவனத்தில் இருப்பான். இதுதான் கௌஃபும் ஹுஸ்னும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு வர வேண்டும், நாம் செயல்படுத்தணும். அப்படிப்பட்ட நபர்களாக இறை நேசர்களாக இருப்பதற்கு இஹ்லாஸ் என்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்தை கைப்பிடிப்போமாக, அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக, துஆ செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.